வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல கதறுகிறாரா? கதறுகிறார் உதயநிதி. அப்பல்லாம் வந்து தம்ப்நெயில் வச்சவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் திருமாவ 1% கூட படிக்காதவங்க. அம்பேத்கர அரைப்பக்கம் கூட படிக்காதவங்க. அவங்க அண்ணன் திருமா அவர்கள் திமுகல பயணிச்சுட்டு இருக்கும்போது கூட, திமுகவ கடிச்சு கொதறி எப்படியாவது அண்ணன் திருமா அவர்கள வெளியில எடுக்கணும் அப்படின்னு ஆதவோட லைன்ல பயணிச்சுட்டு இருந்தவங்க. அதாவது அதிமுக, பிஜேபி கூட திருமா அண்ணா வந்து கூட்டணி வச்சிரலாம். ஆனா திமுக கூட வைக்கக்கூடாது. அப்படிங்கிற லைன் எடுத்தே பேசி பேசி மெல்ல மெல்ல வந்து அந்த கட்சியினர அப்படி நகர்த்தினல முக்கியமான நபர்கள்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்கலாம் அம்பேத்கர் அரைப்பக்கம் கூட படிச்சிருக்க மாட்டாங்கன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான வார்த்தைகள கேட்கும்போது, கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டாங்க. டிசர்ன்மென்ட்னா என்ன? இந்த பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைய எப்படி ஸ்கேப் கோட்டிங் பண்ணி, அத திமுக தலையில எழுதலாம் அப்படிலாம் யோசிக்காம, பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பக்கத்துலேருந்து யோசிக்கணும் அப்படின்லாம் என்னைக்குமே வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% போட்டிருக்க மாட்டாங்க. 5% வந்து ஏதாவது ஒரு காரணத்தோட போட்டிருந்திருக்கலாம். அப்படியாப்பட்ட நபர்கள் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, நேற்று உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல பேசின ஒரு இதான். அந்த விவாதத்துல என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, லைவ் டெலிகாஸ்ட் வந்து நீங்க பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரேஜ் பைட்டிங் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஸ்கோர் பண்ண போறேன்னா, நீ ஸ்கோர் பண்ண போறியா? அப்படிங்கிற மாரி மாத்தி மாத்தி ஸ்கோர் பண்றதுல தான் கவனம் இருக்கே தவிர, உண்மையான மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள அவங்க வந்து பேசுறதே இல்ல. என்னதான் அவை குறிப்பிலிருந்து நாங்க நீக்குறோம், அவை குறிப்பிலிருந்து நீக்குறோம் அப்படின்னாலும், தாவேகா என்ன பதிவு செய்ய விரும்புகிறதோ, அத பதிவு செஞ்சுர்றாங்க. அத மட்டும் கட் பண்ணி இந்த ரீல்ஸா போட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நானே சொல்றேன். ஒரு காலகட்டத்தில இந்த மாரி சட்டமன்ற விவாதங்கள்லாம் நடக்காதப்போ, ஜெயலலிதா அம்மையார் செஞ்சது, அவங்க நடத்தின டிராமா, அத வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கினது, எல்லாமே வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு அங்க உள்ள இருக்கிற அமைச்சர்கள் வெளியில வந்து பேசும்போது, இந்த சம்பவம் நடந்துச்சு. ஆனா இத வந்து இப்படி வார்ன் பண்ணாங்க, இத எடுத்துட்டாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஷன் மூலமாக தான் பார்த்திருப்போம். இப்ப நேரடியாகவே பார்க்கும்போது, இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு பயத்தையே உண்டு பண்ணுது. அதாவது 2 பிரிவினரா வந்து இந்த சமூகமே பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்களோ! உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கேவலமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர் கம்பெனி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இதெல்லாம் வந்து கன்டென்ட்டுக்காக, ரீல்ஸுக்காக பேசக்கூடிய வார்த்தைகளாவே தான் இருக்குது. என்னமோ உதயநிதி அவர்கள் வந்து சிஎம் விஜய் அவர்கள் நடந்து வரும்போது எந்திக்கல, உங்களுக்கு மரியாதை தெரியாதான்னு பொடியன்களெல்லாம் வச்சு வீடியோ போட்டவங்க, இப்படிதான் பேசுவீங்களா சட்டமன்றத்துக்குள்ள? இல்ல இது ரொம்ப முக்கியமான டாபிக்கா? அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப ரேஜ் பைட்டிங் பண்ணும்போது, திருப்பி அதற்கான பதில குடுக்க வேண்டியிருக்கு. அத அக்செப்ட் பண்ணிட்டே போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வரும்போது, இந்த சைட்ல இருக்கிறவங்களும் வந்துட்டு நெறைய வார்த்தைகள விட வேண்டியிருக்கு. இப்படியே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்தா, வெளியிலயும் வந்து அந்த மாரி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே 2ஆ குரூப்பா பிரிஞ்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. மக்கள் சிந்தனையில கவனமே இருக்காது. சிதறி போகும் மனநிலை. மனநிலை சிதறி போச்சுன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார் மாரி தான் இங்கேயும் இருக்கும். நம்ம வந்து நம்ம எந்த விஷயத்துல கவனம் செலுத்தி, அத ஃபோக்கஸ் பண்ணி போகணுமோ, அதெல்லாம் உட்டுட்டு, மாத்தி மாத்தி நீ பெருசா, நான் பெருசான்னு அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா, படிச்சும் படிப்பறிவு இல்லாத, பகுத்தறிவு இல்லாத, டிசர்ன்மென்ட் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம வளர்ந்துட்டு இருக்கோமோ, மாறிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற பயம் வருது. இப்போ உதயநிதி அவர்கள் சொல்றதுமே என்ன அப்படின்னா, இப்போ Facebook, Xலலாம் பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூட்டமா சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. உன் கட்சி பெருசா, என் கட்சி பெருசான்னு. ஆனா, Facebookல இருக்க ஆடியன்ஸ் Xல இருக்க மாட்டாங்க. Xல இருக்க ஆடியன்ஸ் Instaல இருக்க மாட்டாங்க. Instaல இருக்கவங்க Threadsல இருக்க மாட்டாங்க. இப்படின்னு ஆடியன்ஸ் வந்து பிரிஞ்சு இருந்தனால, ஓரளவுக்கு வந்து இத்தன நாட்கள் வந்து பயம் இல்லாம இருந்துச்சு. ஆனா, இப்போ இந்த வீடியோஸ் அப்படிங்கிறது நீங்க எல்லா இடத்துலயுமே போஸ்ட் பண்ணலாம். எல்லா இடத்துலயுமே ஷேர் பண்ணலாம். அப்போ வீடியோஸா வந்து கட் பண்ணி அவங்களுக்கு தேவையானத மட்டும் போடும்போது, இந்த ரேஜ் பைட்டிங் அதிகமாயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சிட்டு, ஜாம்பீஸ் மாரி சண்டை போட்டுட்டே இருந்தா, வீட்டுக்குள்ளேயே கூட அந்த மாரியான நிம்மதி இல்லாத வாழ்க்கை வந்துரும்ங்கிறது அவர் பயப்படுறது. ஏன்னா, எல்லாத்தையும் நீங்க வெளிப்படைத்தன்மையா இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஆபத்து தான் ஒரு சில சமயங்கள்ல. அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணத்தோடு இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசிட்டேன். அத நான் ஈவினிங்கோ இல்லாட்டினா சண்டே மார்னிங்கோ போஸ்ட் பண்றேன். அது வந்து இந்த மலேசியா மாணவர் குறித்தும் அண்ணன் வன்னியரசு அவர்கள் செய்த ஒரு சின்ன விஷயத்த பத்தி தான் வந்து விளக்கமா பேசியிருக்கேன். சரி, அதையே இங்க நான் ஷார்ட்டா என்ன சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரியான நபர்கள் YouTubeல உட்கார்ந்து கதர்றாங்க, பதர்றாங்க அப்படின்னு போடும்போது, இது கதறல் இல்ல. இது பகுத்தறிவு அப்படிங்கிறத நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அதாவது திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து கவன ஈர்ப்புக்காக இந்த மலேசியா மாணவருக்கு நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த ரிசர்ச் ஃபண்ட் வந்து நீங்க ரிலீஸ் பண்ணல. அவர் வந்து வீடியோ போடுற அளவுக்கு வந்து போய் நிக்குது அப்படிங்கிறத கொண்டு வராரு. இது லைவ்ல மட்டும் வராம இருந்திருந்தா வன்னியரசனா இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அண்ணன் கிட்ட இத்தனை வருடம் எனக்கு பழக்கம் இருக்கிறனால நான் சொல்றேன். அவரு ரொம்பவே வந்து ஆழ்ந்து சிந்திச்சு பேசக்கூடிய ஒரு நபர் தான். அப்படின்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாங்க வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட்
ரிப்போர்ட் வந்துச்சு, நாங்கள் வந்து ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அவரோட பில்ஸை, இதை பற்றி நாங்கள் ஆடிட்டிங் பண்ண உடனே சட்டமன்றத்தில் இதை நான் குறித்து திரும்பவும் பேசுகிறேன் அப்படின்னு அதோட நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே லைவ் டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்கிறனால இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த தனி மனிதருக்கே வந்து ஒரு பதட்டம் வந்துடுது. ஐயோ, இதை கேள்வியை வேற கேட்டுட்டாங்க, இது ரெக்கார்டில் வேற போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு நான் சரியான பதில் சொல்லலை அப்படின்னா, அதாவது சரியான பதில்னா என் சைடு சரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பதில் சொல்லலை அப்படின்னா எனக்குமே இது பிரச்சனை, வேலையை நான் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் என்னோட தாவேக்கா அரசுக்கு வேற வந்து இது கெட்ட பேரா வந்துடும் அப்படின்ட்டு தான் அவர் வந்து அந்த பழியை தூக்கியோ இல்லாட்டினா அவசர அவசரமாக ஒரு பதிலை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு அவர் அந்த மாணவர் வந்து மேலே குற்றம் சாட்டுறாரு. அப்புறம் அந்த குற்றத்தை வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பற்றி நிறைய நான் நேற்று வீடியோவில் முந்தானத்து வீடியோலன்னு பேசியிருக்கேன். இந்த இடத்துல நான் இப்படி சொல்கிறனால இங்கே வந்து ஏதாவது நான் சரியாக விளக்கம் கொடுக்கல அப்படின்னா அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, நான் வேணால் விளக்கியே சொல்லிடுறேனே. என்ன குற்றத்தை வைக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து சரியான ரெசிப்ட்ஸை பில்ஸை வந்து சப்மிட் பண்ணலை, நாங்கள் பாருங்கள் எங்கள் அரசு 45 லட்சம் ரூபாய் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த 45 லட்சமுமே திமுக அரசு கொடுத்து தான், எங்கள் அரசு இல்லை அரசு கொடுத்துச்சு இல்லை நாங்கள் கொடுத்தோன்னு இவங்க எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னே தெரில. அங்கே அதை வந்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா அவர் பதிவு செய்ய 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 திரும்ப 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 தான் செஞ்சது சரிதான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவர் எங்கே வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படின்னா, அவருடைய எக்ஸ் பக்கத்தில் சமூக வலைதளங்களில் அவர் வந்து அந்த பையன் சப்மிட் பண்ண கிளைம்ஸோட ஐட்டமைஸ்டு டீட்டெயில், அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கான டீட்டெயில்ஸை கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு இன்அப்ரோப்ரியேட் ஒரு வே. ஒரு பையன் அரசாங்கத்தோட உதவியோடு அங்கே போய் படிக்க போகிறான் அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கும் அவனுக்கும் இடையில தான் அவன் என்ன பில் சப்மிட் பண்ணுறான், என்ன வாங்குறான், என்ன படிக்கிறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கு அரசாங்கம் அக்செப்ட் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம். இப்படி பெப்பரப்பேன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸில் போஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். வெளிப்படையாக தன்மையாக இருக்கும். அது எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்னா, ஐயோ ஆப்பிள் மேக் வாங்கிட்டானா அப்படின்னு 6000 விஷயத்துக்கு போயிருக்கு, அவன் ஏன் ஷூ வாங்கியிருக்கான் அப்படின்னு 6000 போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தேவையா? இல்லை. அரசு பணம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் கொடுக்குற பில் வந்து இன்ஃப்ளேட்டட், அதாவது அதிகப்படியாக அவன் கொடுத்துருக்கானா இல்லை சரியாக தான் கொடுத்துருக்கானான்னு அரசு அவங்க ஆடிட் பண்ணணும், அந்த பையன்கிட்ட பில்ஸை வாங்கணும். இது அவங்க இந்த 2 அந்த தனிநபர் அண்ட் தென் இந்த டிபார்ட்மெண்ட் இவங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம். இங்கே எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னா, மக்களெல்லாம் அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்ன வாங்கணும், அவன் என்ன சாப்பிடணும், அவன் என்ன தண்ணி குடிக்கணும் அப்படின்னு மக்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ வந்து தேவையில்லை சட்டமன்றத்தை நீங்கள் லைவ்ல கொடுக்கறனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு தான் அவர் சொல்ல வரார். இன் அடிஷன் டு தட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமைச்சருக்கு இந்த பேரை வந்து பட்ட பேராக கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க தாவைக்கவனர். அது அவைக்குறிப்பிலேருந்து நீக்கினாலும் அந்த பேரை கொண்டு போய் சேர்த்துணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் கக்கூஸ்குள்ளே இருந்தார் அப்படிங்கிற ஒரு பேரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா ஒரு இடத்துல மேடையில் பேசும்போது இதை சொல்லியிருந்தாரு, 3 மணி நேரம் கக்கூஸில் உட்காந்துருந்தான்னு. அப்போ நிறைய பேர் அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அடித்தளம் போட்டது. அப்போவுமே நம்ம கேட்டிருந்தோம், ஏன்னா இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்களா, யார் எவ்வளோ நேரம் வந்து போயிட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்ப்பீங்களா கக்கூஸ்குள்ளே போகிறது வரதெல்லாம் அப்படின்னு கேட்டு கக்கூஸ் அமைச்சரா நீங்கள் நான் கேட்டிருந்தேன். நான் த்ரெட்ஸில் அந்த ட்வீட்டை போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு அந்த விஷயம் நடந்தப்பத்துலேருந்து வச்சுக்கோங்களேன் 1 வாரம் இருக்குமா. அதை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கேட்குறாரு, இது கணக்கெடுக்கிறது தான் அவங்க வேலையானு. அதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, அன்னைக்கு ஆதவ் பேசினாரு, இன்னைக்கு அதே பாயிண்ட்டை ஸ்கோர் எடுக்கிறதுக்காக நிர்மல்குமார் வந்து கௌசிக் நான் குறுக்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வாங்கிட்டு அந்த பேரை தான் கொடுக்கணும்னு நினச்சி கடைசியில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா பேக் ஃபயர் ஆயிருக்கு. நீங்கள் இதை வந்து கணக்கெடுக்கிறது தான் உங்கள் வேலையா, அப்போ நீங்கள் கக்கூஸ் அமைச்சரான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வந்து அவரை திரும்பி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்கிறேன், நம்மளுக்கே இது ஒரு விதத்தில் சந்தோஷமும் கொடுக்குதுல்ல. இந்த ரேஜ் பைட்டிங் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ இதை வெளிப்படைத்தன்மையாக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சட்டமன்றத்தோடைய இதை முழுக்க முழுக்க வந்து ஒளிபரப்பு செய்கிறதுனால வர சிக்கல்கள் அப்படின்னு தான் உதயநிதி அவர்கள் சொல்ல வர்றது. அதே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அப்படிங்கிற பேர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய பேர் அழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களும் வந்து அதை விருப்பப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டார். அதாவது இதே மாதிரி நினைக்கிறேன், ஆதி திராவிட நலத்துறையிலிருந்தோ இல்லைன்னா வேற ஏதோ ஸ்கீம்ல இருந்து வெளிநாடு சென்ற மாணவர்கள் தான் வந்து அந்த பேரை வந்து அவருக்கு கொடுத்தாங்க. அதை வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த அப்பா அப்படிங்கிற பேர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே விஜய் அவர்கள் வந்து அதை என்ன பண்ணார் அப்படின்னா டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் அங்கிள் அப்படின்னு பேசி எல்லாரும் அங்கிள்னு கூப்பிட வச்சு அதை வந்து நேக்காக கழட்டி விட்டாங்க. ஸோ இவங்க வந்து அரசியல் செய்கிறாங்களா என்னன்னு தெரியல, மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் எந்த நற்பெயரும்
வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கோ, ஸ்டாலின் அவர்களுக்கோ, திமுகவுக்கோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல பக்காவா பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க மக்களாட்சி செய்றாங்களா, மக்களுக்காக ஆட்சி செய்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இதுவரைக்கும் திமுக அரசு சம்பாரித்து வைத்த பேரையும், புகழையும், அவங்க செஞ்சுட்டு இருந்த நல்ல விஷயங்களையும் அப்படி நேம் டேக் பண்ணி ஒரு மாதிரி ஸ்கேப் கோட்டிங் பண்ணி அதுக்கு வேற விதமான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும். மொத்தமா தமிழ்நாட்டுல இந்த திமுக அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கணும். அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி நரேட்டிவா ஒன் பை ஒன்னா வந்து அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் புரியுது. அதற்காக தான் இந்த சட்டமன்றத்தையும் ஒவ்வொரு முறையும் வந்து கேட்கப்படுற கேள்விகள் ஒன்றா இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு பேசி டிஸ்கஷன் பண்ணி அந்த நாட்களை வந்து ஓச்சிட்டு போகிறத வந்து ஒரு வேலையாகவே வந்து தாவேகாவினர் நிர்மல்குமார், அதுக்கப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன், அதுக்கப்புறம் ஆதவ், இவங்க மாதிரியானவங்க ப்ராப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க. பக்காவாக செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இதனால் என்ன பயன் நம்மளுக்கு? ஒரு பயனும் கிடையாது. ஆனா இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஆதி திராவிடர் நலத்துறையை எப்படி சமூக நீதி நலத்துறை அப்படின்னு மாத்தி நம்மள இருந்த ஒருத்தரே அதை புகழ்ந்து பேசுற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்களோ அப்படின்ட்டு அதே மாதிரி தான் திராவிடம்ங்கிற சொல்லையும், திமுக, அதிமுக அப்படிங்கிற சொல்லையும், அந்த கொள்கைகளையும் வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து மெல்ல மெல்ல நகர்த்தி அதை ஒரு கேலி பொருளாக வந்து மாத்திட்டோம் அப்படின்னா பிஜேபியால ஈஸியா உள்ள வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் விரிச்சு கொடுக்கறதுக்காகவே ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு கட்சியாக வந்திருக்காங்க. 5 வருஷத்துக்கான ஆட்சியாகவும் அது வந்திருக்கு. இதெல்லாம் தவிர்க்கணும், பிஜேபி கிட்ட போயிடக்கூடாது, அந்த மாதிரியான கேவலமான ஒரு சிந்தனைகள், ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு சிந்தனைகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறனால தான் மற்ற அமைச்சர்கள், ஒரு பொறுப்புள்ள அமைச்சர்கள்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து போராடி என்னத்தனத்தெல்லாம் களைத்து விட முடியும், என்னெல்லாம் களை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இங்க நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சின்ன பிள்ளைத்தனமா, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம சின்ன பிள்ளைத்தனமா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, இவனுங்க யூடியூப்ல உட்காந்து கதர்னாரு, பதர்னாரு, சதர்னாரு, இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா? மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பேசுனியா? ஒரு டேஷும் கிடையாது. ஒரு டேஷும் கிடையாது. இதோட விபரீதம் இப்ப தெரியாது. நம்ம வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்ப தெரியும். ஆனா அப்ப தெரியும் போது ஆட்சியில இருக்கிறவங்க மறுபடியும் திமுகவா இருப்பாங்க. அப்ப கையை நீட்டி கேள்வி வேணா கேட்கலாம். இது செஞ்சீங்களா, அது செஞ்சீங்களான்னு. அவன் மறுபடியும் உசுரை கொடுத்து 50 வருஷம் பின்னாடி போன நம்மளுடைய தமிழ்நாட்டை திரும்பி கொண்டு வர்றதுக்கு அவங்க மறுபடியும் திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு 5 வருஷத்துல செஞ்சுட்டு இருப்பாங்க. மறுபடியும் அவங்க யாருக்காவது ஓட்ட போட்டு திருப்பி அவங்கள வந்து கூப்புக்கு அனுப்பிட்டு மறுபடியும் வந்து பின்னாடி கொண்டு போயிடலாம். இதை தான் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு செஞ்சுட்டு இருந்தீங்க. திரும்ப வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷம் வந்து ஆட்சி செஞ்சுட்டு திமுகவும் ஏதோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோட விட வந்து உயர்த்திட்டு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவனுங்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆரை விட கேடு கட்டவனுங்க. இவங்க இன்னும் 100 வருஷத்துக்கு நம்ம பின்னாடி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேள்வி கேளுங்க. திமுகவை வச்சு கை நீட்டி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், நம்ம இவ்வளோ தூரம் வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தால் எதை பற்றியும் படிக்க வேணாம், எதை பற்றியும் யோசிக்க வேணாம். அறிவு கட்டத்தனமாக வார்த்தையை பயன்படுத்தும் போது அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறது ஆபாசம் அப்படிலாம் சொல்லலை. அதாவது அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அவங்க கொள்கைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது. அப்போ நீங்களாம் படிச்சீங்களாடா அம்பேத்கரை?